ஃபிட்னஸ் ஃபீல்ட் வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது when it was in a very fledgling state, நிறைய பயிற்சிகள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாடி பில்டர்ஸ் ஜிம்முக்கு வரவங்க. அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு சீனியர் பண்ணியிருப்பார், ஒரு பெரிய சாம்பியன் பண்ணுற ஃபோட்டோ பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் வீடியோஸ் கிடையாது. ஸோ அதை பார்த்து அப்படியே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஃபிட்னஸ் இவ்வளோ டெவலப் ஆகி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இந்த லெவல் வளர்ந்த பிறகும் ஒரு சில பயிற்சிகளை மக்கள் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சிகள் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, இதெல்லாம் ஹை ரிஸ்க் மூமெண்ட், கண்டிப்பாக பல உட்காயங்களை ஏற்படுத்தும். தீஸ் ஆர் நாட் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கூடிய வரை இந்த பயிற்சிகளை தவிர்ப்பது பெட்டர். இந்த பயிற்சிகள் கூடாதுன்னு நான் சொல்லலை, இந்த பயிற்சிகளை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். ஏங்கிறதுக்கான ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். ஒரு 4 பயிற்சிகள் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் எக்ஸசைஸ் ட்ரைசெப்ஸுக்கு செய்கிற பெஞ்ச் டிப்ஸ். இந்த பயிற்சியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய ரொட்டேட்டர் கப், உங்கள் ஷோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த தசை, இட் இஸ் இன்டர்னலி ரொட்டேட்டட். இப்படி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் இன்டர்னலி ரொட்டேட்டட். ஸோ ஷோல்டர் ரொட்டேட்டர் கப் மேலே அளவுக்கு அதிகமான தாக்கம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ரொட்டேட்டர் கப் ரொம்ப டெலிகேட், அவங்களுக்கு அதில் இன்ஜுரி வரலாம், ஸ்ட்ரெயின் ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்போ உங்கள் உடலுக்கு பின்னாடி இருக்குது. எல்போ மேலேயும் ஸ்ட்ரெஸ் நிறைய விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் மடியில் வெயிட்டை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னுமே அக்ரவேட் ஆகும். ட்ரைசெப்ஸுக்கு இது நல்ல பயிற்சி, நான் மறுக்கலை. ஆனால் எல்லோராலையும் இதை சரியாக செய்ய முடியுமா? எல்லோருக்கும் ஷோல்டர் பாதிப்போ எல்போ பாதிப்போ இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் அது சந்தேகமே. ஸோ இந்த பயிற்சியை தவிர்த்துடுறது பெட்டர். எக்ஸ்டென்ஷன் பயிற்சிகள் இருக்காது. பார்பெல்லில் பண்ணலாம், டம்பெல்லில் பண்ணலாம், கேபிள்ஸ் மிஷின்ஸில் பண்ணலாம். there are a lot of things. you have press downs, you have a variety of other exercises. அதெல்லாம் பண்ணலாம். இந்த பெஞ்ச் டிப்ஸ் செய்யணுமான்னு ஒருத்தரை யோசிச்சுக்கோங்க. கூடாதுன்னு சொல்லலை, திங்க் அண்ட் டிசைட். இரண்டாவது பயிற்சி புல் டவுன்ஸ் பிஹைண்ட் த பேக். இப்போ வரைக்கும் இந்த தலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த புல் டவுன் பயிற்சி நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பயிற்சி ஏன் பாதிப்பு ஏற்படுத்தும்னா, உங்களுடைய ஷோல்டர்ஸ் இப்படி ரொம்ப ரொட்டேட் ஆகிருக்கு. அண்ட் இது அல்லாமல் எல்போவை நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் கொண்டு வரீங்க, தலையை வேற இப்படி லீன் பண்ணுறீங்க. திஸ் இஸ் டூ மச் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். இதில் நீங்கள் லேட் புல் டவுன் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய லேட் அந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகாது கம்பேர்ட் டு அ புல் டவுன்ஸ் விச் இஸ் டன் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அதுவும் க்ளோஸ் கிரிப்பில் ஃப்ரண்ட் புல் டவுன்ஸ் மேக்ஸிமம் லேட் ஆக்டிவேஷன் வரும், டாப் டு பாட்டம் வரைக்கும். நார்மல் ஒரு ஷோல்டர் வித்தில் இருக்கும்போதும் வரும். ஆனால் புல் டவுன்ஸ் பிஹைண்ட் த பேக்கில் நீங்கள் பண்ணும்போது ஃப்ரண்ட் புல் டவுன்ஸை கம்பேர் பண்ணால் புல் டவுன்ஸ் டு த பேக் அந்த அளவுக்கு லேட்டை ஆக்டிவேட் பண்ணாதுன்னு சொல்கிற ஆய்வுகள் நிறைய இருக்குது. போதாத குறைக்கு ஷோல்டர் மேலே மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் ஆகும். சில பேர் தலையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது இந்த சர்விக்கல் ஸ்பைன் கழுத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. இந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ இந்த பேக் புல் டவுன் அல்லது புல் டவுன் டு த பேக்ன்ற பயிற்சியை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். இது ஒன்றும் பிரம்மாண்டமான லேட்ஸை கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸுங்கிறதுலாம் கிடையாது. இட் ஒர்க்ஸ் யுவர் பேக் டெவலப் பண்ணும். பேக்கில் கொஞ்சம் டீட்டெயில்ஸை எட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நான் மறுக்கலை. பட் ஷோல்டர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஷோல்டர் கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் எக்ஸசைசஸ். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மூணாவதாக யோசிக்க வேண்டிய பயிற்சி அப்ரைட் ரோ. இதை நான் பேரை சொல்லும்போது நிறைய பேர் கோவம். இன்றளவும் இந்த பயிற்சியை விரும்பி செய்கிறவங்க ஏராளமான நபர்கள் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்மித் மிஷின்லையோ பார்பெல்லையோ நீங்கள் இப்படி கையை பிடிச்சிட்டு அப்ரைட் ரோ பண்ணும்போது இது உங்களுடைய ஷோல்டரை இட்ஸ் ரொட்டேட்டிங் இட் டூ மச் டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட். அண்ட் இது ஒரு அன்நேச்சுரல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஏன்னா ஆர்ம்ஸ் வேற லாக் ஆகிருக்கு. இதை டம்பெல்ல பண்ணால் சரியாயிடுமா சார்? அப்போ கொஞ்சம் நேச்சுரல் இது இருக்குமா? அந்த அன்நேச்சுரல் லாக்கிங் இல்லாமல் இருக்குமான்னா இருக்கும். ஸ்டில் இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்னல் ரொட்டேஷன் சிலருக்கு இந்த ஷோல்டரில் பாதிப்பை ஏற்படுத்தாமே போகலாம். ட்ரபீசியஸுக்கு நல்ல எக்ஸசைஸ், நான் மறுக்கலை. ஒரு ஹை ரிஸ்க் மூமெண்ட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த அப்ரைட் ரோ. இந்த பயிற்சியை நீங்கள் பார்பெல்ல, ஹெவி வெயிட்டில், ஸ்மித் மிஷினில் நீங்கள் பண்ணும்போது 25 வயசில் நீங்கள் செய்யலாம். 45-50 வயதில் இந்த பயிற்சி உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த பயிற்சியை நீங்கள் போட்டு அடின்னு அப்சஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் கேன் ஹேவ் வெரி நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வென் யூ ஆர் கோயிங் டு கோ ஓல்டர். நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஷோல்டரில் வலி ஏற்பட்டுச்சுன்னா பொழுது விடிஞ்சு போகுது போனால் நீங்கள் ஒரு தெராபிஸ்ட் கிட்ட போய் இதில் என்ன பிரச்சனை, இதை சரி பண்ணுங்கன்னு போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. டோன்ட் கெட் அப்சஸ்ட் வித் தீஸ் 3 மூமெண்ட்ஸ். அண்ட் தென் தேர் இஸ் ஒன் மோர் எக்ஸசைஸ், பிஹைண்ட் த நெக் ஷோல்டர் ப்ரெஸ். எப்படி பிஹைண்ட் த பேக் புல் டவுன்ஸ் பிரச்சனையோ அதே மாதிரி தான். இதை பற்றி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கட்டுரை எழுதி, என் மனைவி ஆக்சுவலி கட்டுரை எழுதி, அது ஒரு கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணிச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், பிஹைண்ட் த பேக் ஷோல்டர் ப்ரெஸ் நீங்கள் பண்ணும்போது ஷோல்டர் மேலே நல்ல தாக்கம் ஏற்படும், ஷோல்டர் டெவலப் ஆகலாம், நான் மறுக்கலை. பட் ஒன்ஸ் அகெயின் தேர் இஸ் டூ மச் ஆஃப் ரொட்டேஷன் இன் யுவர் ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டரை இப்படி ரொட்டேட் பண்ணி இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ரொட்டேட்டர் கஃப் டேமேஜ் ஆகலாம், உங்களுடைய நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகலாம், எந்த விதமான பாதிப்பு ஏற்படுங்கிறது சொல்ல முடியாது. ரிசல்ட் வைஸ் எஸ், இட் டெவலப்ஸ் யுவர் டெல்டாய்ட்ஸ், நோ டவுட். பட் நிச்சயமாக ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் உங்களுடைய தோள்கள் இந்த ரீஜனில் உங்களுக்கு நிறைய பெயின் வரும். இந்த பெயினை ஏற்படுத்திக்கிட்ட நபர்களில் நானும் ஒருத்தன். ஏன்னா பிஹைண்ட் த நெக் ஷோல்டர் ப்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிற்சி, அப்ரைட் ரோவே எனக்கு பிடிச்ச பயிற்சி. பிஹைண்ட் த பேக் புல் டவுன்ஸ் நான் போட்டதில்லை. பட் இந்த 2 பயிற்சிகள் பெஞ்ச் டிப்ஸ் நல்ல ஹெவி வெயிட்டில் நான் செய்திருக்கேன். இது எல்லாம் இந்த இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர் அதோட வெயிட்டை லோட் பண்ணி பண்ணும்போது ஒரு விழுக்காடு நீங்கள் தவறுதலாக எதாவது பண்ணிட்டீங்கன்னா கூட இட் கேன் லீட் டு ஸ்ட்ரெஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். வருடங்கள் செல்ல அதனுடைய தாக்கம் அதிகமாகும். அதனால் இந்த 3-4 பயிற்சிகளை தவிர்க்கலாம். பேக்குக்கு யூ கேன் டூ ரெகுலர் புல் டவுன்ஸ், யூ கேன் டூ புல் அப்ஸ், ஏராளமான பயிற்சிகள் இருக்குது, இதை செய்யலாம். ஷோல்டருக்கு ரெகுலர் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ட்ரபீசஸ்க்கு யூ கேன் டூ ஷ்ரக்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட், ஷ்ரக்ஸ் ஃப்ரம் த பேக், டம்பல் ஷ்ரக்ஸ், ஏராளமான பயிற்சிகள் இருக்குது. ட்ரைசெப்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் பயிற்சி, ப்ரெஸ் பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதுகளை எடுங்க. இந்த வில்லங்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எக்ஸசைஸை தவிர்த்திடுதல் புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.